அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தோல் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனோட பணிகள் என்ன, ஏன் அதை நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இதுவரைக்கும் நமக்கு என்ன நாலேஜ் தெரிஞ்சிருக்கு, என்ன தெரியலை அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பொதுவாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளில் தலையை கண்டிப்பாக பாதுகாத்துக்கணும், ஹெல்மெட் போட்டுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதே மாதிரி உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளில் ஹார்ட்டு கவனமாக பார்த்துக்கணும், அதுக்கு என்ன நல்லா சாப்பிடணும், நுரையீரலில் பார்த்துக்கணும். அதுக்கு சிறுநீரகங்கள் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாக்கா அது குணப்படுத்த முடியாது. அதனால் சிறுநீரகங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும். சில பேர் உப்புலாம் கூட சாப்பிடுவாங்க, உப்பு சாப்பாடு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான வாழ்வியல் முறைகளை நம்ம நிறையா ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இதில் எந்த வகையிலும் ஒரு முக்கியத்துவம் இல்லாத உறுப்பாக நாம் தோலை பார்க்கணும். பயணத்தில் போகிறோம், வெளியே போகிறோம், எங்கே கீழே விழுந்து அடிபடுது, தோலில் காயமாகுது. கொஞ்ச நாளில் அது தானாகவே காயம் மறைஞ்சு தோல் மூடிக்குது. அப்படி பார்க்கும்பொழுது அது தானே அடிபட்டாலும் தன்னைத்தானே குணப்படுத்திக்குது. அப்படியே இருந்தாலும் அந்த தோல் காயமானதுனால எந்த விதமான பாதிப்போ உயிரிழப்போ வர்றதில்லை. அப்படிங்கும்பொழுது அது ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு பாகத்தான் நம்ம பார்க்குறோம். அப்படித்தான் இது வரைக்கும் நம்ம பழகியிருக்கிறோம். நான் தோல் போய் செத்து போயிட்டான் அப்படி சொல்லி நம்ம கேட்குறதில்ல, அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டதில்லை. அந்த காரணத்தினால தோலுக்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் தர்றதில்லை. அப்போ தோல் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது? தோல் மொத்தம் 7 அடுக்கு இருக்குது. அந்த 7 அடுக்குடைய தோலில் அதனுடைய வேலை என்னவாக இருக்கிறதுனா, நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளினுடைய கழிவுகளும் ரத்தத்தில் சேருது. அந்த ரத்தத்தில் சேர்ந்த கழிவுகளை தோல் வழியாக, ஓட்டைகள் வழியாக, தோல் சுவாசத்தின் வழியாக வெளியேற்றப்படுகிறது. அதே மாதிரி வெளியிருந்து பிரபஞ்ச ஆற்றலை உள்ளே இழுத்து உள்ளே கொடுக்குது. அந்த பிரபஞ்ச ஆற்றல் அனைத்து உறுப்புகளுக்கும் போய் சென்றடைகிறது. இந்த மிக முக்கியமான இரண்டுக்கும் இடைப்பட்ட, அதாவது வெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்திற்கும் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் இடைப்பட்ட மிக முக்கியமான வேலை இந்த தோல் செய்யும். அப்படிப்பட்ட தோலை நாம் எப்படி பராமரிக்கணும் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் எப்படி பராமரித்தாங்க? களமா போட்டு குளிக்கிறது, பாசிப்பயிர் மாவு போட்டு குளிக்கிறது, அல்லது மண்ணை போட்டு தேய்ச்சி குளிக்கிறது, இந்த மாதிரி வாழ்வியல் முறைகளை ஃபாலோ பண்ணாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நாம் அதுலேருந்து மாறி ரசாயன சோப்புகளை போட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி போடும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தோல் சுவாசம் தடுக்கப்படுகிறது. இந்த தோலில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் அடைக்கப்படுகிறது ரசாயனம் கொண்டு. அப்படி அடைக்கப்படும் பொழுது வெளியிருந்து வரக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் உள்ளே கொடுக்க முடியாமையும், உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை தோல் வழியாக வெளியேற்ற முடியாமலையும், அந்த தேங்கிய கழிவுகள் வெளியேற்றப்படாதனால் அது உள்ள வேற ஒரு இடத்துல தேங்கி நோயாக உருவாகிறது. இப்போ ஒரு உறுப்புள்ள ஒரு இடத்துல ஒரு கழிவு தேங்கி அது கட்டியாக மாறி நோயாக வந்திருக்கு அப்படின்னா, அந்த கழிவு வேர்வையாக மாறி ரத்தத்தில் கலந்து ரத்தத்திலிருந்து வேர்வையாக வெளியே வந்திருக்கணும். அதற்கான வாய்ப்பும் இருக்குது, அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஆனால் அந்த வழியை அடைத்தது யார்? அந்த கதவுகளை மூடி வைத்தது யார்? நாம தான். அதை காசு கொடுத்து வாங்கி அந்த கதவை அடைக்கிறோம். அந்த கதவை அடைத்ததனால் அந்த வேர்வை வெளியே போகாதற்கு வழி இல்லாதனால், அது வேறொரு வழியில் அடைத்து வைக்கப்பட்டதனால், அது பல நாட்களாக தேங்கியதால் அந்த இடத்துல ஒரு நோய் உருவானது. அதனால் இப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தோலை பராமரிக்கணும்னா, ஒன்று சோப்பை எதுவுமே போடாமல் குளிக்கணும். நாம் ஒரு 7 வருடங்களாக சோப்பே போடாமல் நாம் வெறும் தண்ணியை மட்டும் ஊற்றி குளிச்சுக்கிட்டு இருந்தோம். இது எந்த வகையில் உண்மை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. அப்போ இந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்குமான தொடர்பு தோல் வழியாக ஈஸியாக நடக்கிறது உணர முடியுது. அதே சமயத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அனைவரும் அதையே ஃபாலோ பண்ண வைக்க முடியாது. நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஏதாவது தப்பு செஞ்சீங்கன்னாக்கா தோலை உரிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது இதை கேட்போம். அது தப்பு செஞ்சால் தோல் உரிச்சு போடுவேன்னு சொல்கிறதுல என்ன பெரிய லாஜிக் இருக்குது? ஏதாவது தப்பு செஞ்சால் மூளையை எடுத்துருவேன் அப்படின்னா ஆள் இறந்துருவாங்க, அல்லது ஹார்ட் எடுத்துருவேன், அல்லது 2 நுரையிலையும் பிச்சு எடுத்துருவேன் அப்படின்னா இறந்துருவாங்க. தோல் உரிச்சு போடுவேன் அப்படின்னா தோல் உரிச்சா திரும்ப வளரப்போகுது. இது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னு ஒரு காலத்தில் ஒரு சின்ன வயசில் நினச்சது உண்டு. ஆனால் பின்னாடி தான் தெரிய வருகிறது, தோலுங்கிறது 2க்கும் இடைப்பட்ட அந்த மீடியேட்டராக இருந்து அந்த பிரபஞ்ச சக்தி உள்ளே வாங்கி கொடுக்குற வேலையை செய்யலை அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் செயல்படாதுங்கிற ரகசியம் தெரிய வந்தது. அப்போ மனிதனுடைய தோலை உரிச்சிட்டோம்னா, முழுமையாக ஒரு மனிதனோட தோலை உரிச்சு எடுத்துட்டோம்னா நிச்சயமாக அவன் உயிர் வாழ மாட்டான். இது அதற்குள்ளே இவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது. அதனால தான் தீக்காயப்பட்டவங்களை ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு மேலே, ஒரு 40%, 50% மேலே தோல் கருகிருச்சு, இது குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு 2-3 நாள் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாளாக தண்ணி குடிப்பாங்க, சாப்பாடு சாப்பிடுவாங்க, மூச்சு விடுவாங்க, எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு 4-5வது நாள் ஆக
இந்த பிரபஞ்ச ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்காத கட்டான உடனே உள்ளுறுப்புகளுக்கு தேவையான ஆற்றல் தண்ணி விட்டு சத்தாக மாறுது, மூச்சு காத்து போய் சத்தாக மாறுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் இதையெல்லாம் அடிப்படையாக இயக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் அதனோட தொடர்பில் இல்லாத காரணத்தினால இதையெல்லாம் கொடுத்தாலும் அவரை குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற அந்த தோல் நிரூபிச்சிருச்சு. அப்படிப்பட்ட தோலை நாம் எப்படி பராமரிக்கணும்? உண்மையான பப்பாளி பழத்தில் சோப்பாக செஞ்சுருக்கிறோம். இதற்கு முன்னாடி பப்பாளி பழத்தில் செஞ்சது அப்படி சொல்லி விளம்பரத்தில் கொடுத்துருந்தாலுமே கூட படத்தில் பப்பாளி படமெல்லாம் கூட போட்டிருப்பாங்க. ஆனால் உள்ளே நிஜமான பழங்கள் இருக்காது. அல்லது செய்கிற இடத்துல போய் பார்த்தோம்னாக்கா அந்த நிஜமான பப்பாளி பழங்கள் அங்கே எதுவுமே இருக்காது. அதுக்கான ஒரே ஒரு பாட்டில் எசன்ஸ் வச்சுருப்பாங்க. அதே ஒவ்வொரு சொட்டு விட்டாச்சுன்னா அது பப்பாளி மனத்தை கொடுக்கும். அப்படிங்கிற நமக்கு அந்த பப்பாளி பழ ஸ்மெல்லு வரும். ஆனால் உண்மையான அந்த ரிசல்ட் அது தராது. இதனால் நாமளே முடிவு செஞ்சு இந்த பப்பாளி பழங்கள் சோப்புகளை செய்ய ஆரம்பித்தோம். இன்றைக்கி இந்த பப்பாளி பழ சோப்பு நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்னோடய ரிசல்ட் நல்லாயிருக்கு. தோல் மிகவும் குழந்தைகளுடைய தோல் எப்படி சாஃப்டாக இருக்குதோ, பளபளப்பு உருவாகுதோ, அதே போல் நம்ம ஸ்கின்னும் இந்த மாதிரி பளபளப்பாக மாறும். அப்படிங்கிறத நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும். ரசாயனம் கொண்டு அடைக்காமல் குளிக்கு பழங்க, அல்லது ஏதாவது ஒன்று போட்டு தான் ஆகணும் அப்படின்னா இது மாதிரியான இயற்கையான வாழ்வியலை பின்பற்றுங்கள். உடலில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தோல் பராமரிப்பு மிக முக்கியமானது. இயற்கை சார்ந்த மருத்துவங்களில் பார்த்தீங்கன்னா மண் குளியல், நீராவி குளியல், வாழை இலை குளியல் அப்படியெல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் எந்த வழியாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தோல் வழியாக தான் நடக்கும். அந்த நோயாளியை குணப்படுத்துறதுக்கு, டயாலிசிஸ் பேஷண்ட்டை குணப்படுத்துறதுக்கு, எப்பேற்பட்ட நோய் கேன்சர் பேஷண்ட்டாகவே இருந்தாலும் அவங்க குணப்படுத்துறதுக்கு இந்த வழியை தான் கையாளணும். அப்படிங்கும்பொழுது அந்த ஸ்கின் வழியாகத்தான் இதனுடைய கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. அனைவரும் இயற்கை வழியில் பராமரிங்கள். நோய் இல்லாமல் வாழுங்கள். உடலில் ஆரோக்கியமாகும், மனதில் நிம்மதியாகும்.